குவிட் ஆல் யுவர் பேட் ஹேபிட்ஸ். இதில் என்ன சொல்கிறாருன்னா, எந்த ஒரு விஷயத்தினால உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன் வரலையோ அது எல்லாமே உங்களுக்கு கெட்டது தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பேட் ஹேபிட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை ஒரு குட் ஹேபிட்டால் ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஒரு கெட்ட பழக்கத்தை விடணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாலாம் விடணும் அப்படின்னு கிடையாது. விட்டால் மொத்தமாக விட்டுரு, இல்லைன்னா உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. இப்போ ஒன் டே இப்போ ஸ்மோக் பண்ணுறவங்கள அவங்க நினச்சா அன்னைக்கே நீங்கள் வேணால் நல்லா பாருங்கள், யார் இன்னையிலேருந்து நம்ம அடிக்கவே கூடாதுடா அப்படின்னு இது பண்ணி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதை விட்டாங்கன்னா அதை விட்டுருவாங்க. இப்போ 5 அடிக்கிறாங்க, 2, 1 அப்படி குறைச்சிட்டே வந்தாங்கன்னா தெர் இஸ் அ மோர் சான்ஸ் அதை வந்து அவங்க தொடர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதில் மோஸ்ட் ஜென்ரலாக ஹியூமனுக்கு இருக்க மோஸ்ட் ஆஃப் த பேட் ஹேபிட்னு வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரி பண்ணுறது, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, கம்ப்ளைண்ட் பண்ணுறது. அதாவது இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, என்னை ஹர்ட் பண்ணிட்டாங்களே, சத்தியமாக நீ போய் அவனை திருத்தணும்னு ட்ரை பண்ணினா உன்னால் முடியாது. அது யாராக வேணா இருக்கட்டும், உங்கள் ரிலேஷன்ஷிப்போ எனிதிங், நீங்கள் வந்து அவங்கள திருத்தணும்னு நினச்சா 100% முடியாது. அவங்களா நினச்சா தான் முடியும். ஸோ இன்னொருத்தவங்களை சேஞ்ச் பண்ணுறதை விட்டுருங்க. சேயிங் எஸ் டூ மச், அதாவது நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ஆனால் நமக்கு பிடிச்சவங்க கேட்டுட்டாங்களே அப்படின்னு நமக்கு பிடிக்கலனாலும் அதை ஏற்றுக்கிட்டு எஸ் சொல்கிறது. அப்புறம் நம்மளோட ஹெல்த்தை வந்து நெக்லெக்ட் பண்ணுறது. அதாவது ஃபஸ்ட்டு நமக்கு ஹெல்த் நல்லா இருந்தால் தான் எல்லாமே நல்லா இருக்கும். பட் அது நமக்கு தெரியும், இருந்தாலும் அதுக்கு ஒரு எஃபோர்ட்டும் போடாமல் இருக்கிறது. அதுக்கப்புறம் உன்னோட ஸ்கில்லை நீ இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் காட்டாமல் இருக்கிறது. அப்புறம் ஒரு ஃபோக்கஸ்டே இல்லாமல் மெத்தனமாக இந்த ஒர்க்கு பண்ணாலும் அதை ஒழுங்காக பண்ணாத மாதிரி அந்த மாதிரி இருக்கிறதுலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் நம்ம வந்து சீக்கிரம் குவிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ரூல் நம்பர் 5, ட்ராக் யுவர் ப்ராக்ரஸ். ஸோ எல்லாமே இப்போ நம்ம பண்ணுறோம், ஓகே நம்ம ஒழுங்காக தான் பண்ணிகிட்டு இருக்கோமோ அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் தானே அதை இன்னும் பெட்டராக பண்ண முடியும். இல்லை ஏதாவது ஒரு மிஸ்மேட்ச் ஆகுது, நம்ம ஒழுங்காக பண்ணலைனாலும் அதை நம்ம ட்ராக் பண்ணால் தான் தெரியும். ஸோ நீ எவ்வளோக்கு எவ்வளோ உன் ப்ராக்ரஸாக உன்னோட ஹேபிட்டை நீ ட்ராக் பண்ணுறியோ அவ்வளோக்கு அவ்வளோ நீ அதில் மோர் ஃபோக்கஸ்டாக இருப்ப. அதுக்கு தான் அவர் முக்கியமான ஒன்று என்ன சொல்கிறாருன்னா, ஜேர்னலிங். இப்போ நமக்கு டெய்லி அதை வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஏதாவது எழுதிட்டே இருக்கும்போது தான் அதை பார்க்கும்போது அட்லீஸ்ட் நமக்கு தெரியும், ஓகே இந்த இடத்துல மிஸ் ஆகுது, தப்பு பண்ணியிருக்கோம், இதை நெக்ஸ்ட் ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு தெரியும்.